சிவகாசியில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயமடைந்தார். சிவகாசி புறவழிச்சாலையில் ஜெகதீசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையும் தன் பின்பகுதியில் பட்டாசு மூலப்பொருள் விற்பனை நிலையமும் உள்ளது. இங்கு திடீரென ஏற்பட்ட தீ மளமளவென பரவியது. இதில் கடையில் இருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. அருகில் இருந்த கடைகள் மற்றும் வீடுகளுக்கும் தீ பரப்பியது. அந்த பகுதியில் இருந்த ஏடிஎம் மைய எந்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த பணத்தாள்களும் எரிந்துவிட்டன. இந்த விபத்தில் தீயில் சிக்கிய ஒருவர் உடல் கருகி உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை மீட்புப் படையினர் அணைத்தனர். விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். எல்லா கடைகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி விலாஸ் பேங்க், ஏடிஎம் சென்டர், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயில் கிடங்கு அதெல்லாம் எல்லாமே தீப்பிடிச்சிருச்சு. போக்குவரத்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நிப்பாட்டிட்டோம். எதிர்பாராத விதமாக என்ன செஞ்சாங்க, ஒரு நபர் வந்து கருகி அந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்க. அவங்க யார் என்னன்னே தெரியல. இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் அரைகுறைய உடல் கருதும் நிலையில இருந்தாங்க. அவர் யாரும் தெரியல. அவர் ரெண்டு பேருமே அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தாங்க. இதனால பொதுமக்கள் இந்த பகுதிகளில் ரொம்ப அச்சத்தோடு இருக்கிறாங்க. மின்தடை எல்லாமே முழுவதும் நிப்பாட்டிட்டோம். மக்கள் வந்து கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுனால பொதுமக்களை தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிட்டு அதை வந்து